நிறைய செய்திகளை சொன்னார்கள். எனக்கே அது தெரியாது, நீங்க சொன்னீங்க. எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, திருமதி ஆயிரம் ஷர்மிளா அவர்கள் வரும்போது அவர் மிகப்பெரிய ஒரு போராளி. அவங்க அந்த பகுதியில அவங்க எத்தனையோ வருடக்கணக்காக சாப்பாடே இல்லாம அவங்க வந்து பட்டினி போராட்டம் நடத்தினாங்க. எதுக்காகனா அந்த மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக. அது வந்து அது எப்படின்னா ஒரு அயன் பிடியில இருந்தது, ஆர்மியோட பிடியில இருக்குது. அதுல இருந்து அது சிறப்பு சட்டங்கள் நிறைய இருக்கும். அந்த சட்டங்கள்லாம் எடுத்துட்டு அதை வந்து நார்மலா ஆக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திய ஒரு பெண்மணி. அவங்கள பத்தி நாங்க பசுமை தாயகம் சுற்றுச்சூழல் மாதிரி கவர் ஸ்டோரி பண்ணியிருந்தோம். அப்போ வந்து அதை ஆனா நீங்க உங்க மூலமா தான் அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நல்லா ஒரு மணி நேரம் அவங்க பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அவங்க தேர்தலில் நின்னாங்க. அந்த மாநில மக்களுக்காக பட்டினி போராட்டம் நடத்தி மாநில உரிமைக்காக போராடிய ஒரு பெண்மணி வருட கணக்காக இவ்வளவுதான் இருப்பாங்க. அந்த ஒல்லியா இருப்பாங்க, குளுதான் இருக்கும் உடம்பு, குளுக்கு சின்னதா இருப்பாங்க. அவங்க வந்து அந்த எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. அவங்க ஜெயிக்கலன்றதோடவும் அந்த மக்கள் அவங்களுடைய தியாகத்துக்கு மதிப்பு கொடுக்கலன்றதுதான் அர்த்தம். இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம். நானும் வந்து ஒரு பத்திரிகையாளர் தான். ஏன்னா பசுமை தாயகம் சுற்றுச்சூழல் மாத என்ற இதழை வந்து 2002 நாங்க தொடங்கி நடத்தி கொண்டு இருந்தோம். இப்ப வந்து அந்த பேப்பர்லாம் இல்லாததுனால அது டிஜிட்டல் இதழெல்லாம் பண்ணிட்டான். ஆனா ஏதோ தொடர்ந்து அது நிறைய சுற்றுச்சூழல் தாங்கிய செய்திகளை கொண்டு வந்து இலவசமாகவே அதை நாங்கள் நூலகங்கள், கல்லூரி பள்ளிக்கூடங்களுக்கு நூலகங்களுக்கு அனுப்பிட்டு இருந்தோம். அரசு நூலகங்களுக்கு நாங்கள் எத்தனையோ முறை படையெடுத்து பார்த்துட்டோம். அப்புறம் அது எங்களுக்கு அந்த அளவுக்கு அது எப்படி சொல்றது, அதற்கான ஆதரவு அவ்வளவாக இல்லாததுனாலையும் நாங்கள் மற்ற பள்ளிக்கூடங்கள், கல்வி நிலையங்களுக்கு அதை கொடுத்துட்டு இருந்தோம். எல்லா இடத்துக்கும் அந்த சுற்றுச்சூழல் மாத இதழ், பசுமை தாயகம் சுற்றுச்சூழல் மாத இதழ் நன்றாக வந்து கொண்டிருந்தது. நிறைய செய்திகளை தாங்கி வந்து கொண்டிருந்தது. அதுல இருக்கக்கூடிய செய்திகளை நிறைய புத்தகங்களாகவும் நாங்கள் வெளியிட்டு இருந்தோம். அதற்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய என்னுடைய தலையங்க தொகுப்புகளை நான் வந்து ஒரு புத்தகமாகவே நான் அதை கடந்த ஆண்டு வெளியிட்டேன். அதே போல நிறைய குமுதம், சிநேகிதி, தினமணி போன்ற இதில் பெண்களுக்கான விழிப்புணர்வு கட்டுரைகளை எல்லாம் எழுதியிருக்கிறேன். அதற்கான புத்தகங்களும் விரைவில் வர இருக்கிறது. மாதிரி அது ஒரு பெரிய பெருமை. எனக்கே தெரியாது எனக்கு எழுத வரும். நான் வந்து எழுதுங்கன்னு சொல்லும் போது எழுத ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா அது தானாக நமக்கு நிறைய புத்தகங்களை படிக்க அந்த ஆர்வம் வந்துருது. அதுக்கப்புறம் அதை எழுதுறோம். அப்புறம் வாழ்க்கை அனுபவங்களை எழுத சொல்லி குமுதம் சிநேகிதியில எனக்கு கேட்டுக்கிட்டாங்க. அவங்க கிட்ட அப்போ எனக்கு அதுல எப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படி எழுதுறது அப்படின்னு. அப்புறம் என்னுடைய கணவர் வந்து இல்ல, நீ என்ன நினைக்கிறியோ அப்படியே எழுது, பெண்களுக்காக, பெண்களுடைய முன்னேற்றம், அவங்களுடைய அந்த மாதிரி எல்லாம் நினைச்சு எழுதாது, நீ என்ன நினைக்கிறியோ நீ எழுது, உன் குடும்ப சூழ்நிலை, நீ பார்த்தது, டெல்லியில உனக்கு கிடைத்த 5 வருட அனுபவங்கள், அதையெல்லாம் வச்சு எழுதுன. ஆனா அது மிகப்பெரிய வெற்றியை பெற்ற ஒரு தொடராக இருந்தது. கிட்டத்தட்ட நான் அதுல ஒரு 3 வருஷம் எழுதிட்டு இருந்தேன். எத்தனையோ மாதம் 2 முறை வரும். அன்னைக்கு எங்க ஏகப்பட்ட சிநேகிதிகளை பெற்று தந்தது அந்த தொடரை. ஏன்னா பாத்தீங்கன்னா எந்த ஊருக்கு போனாலும் உங்களுடைய கட்டுரை நாங்க படிச்சோம், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், மாசம் நீங்க என்ன எழுதுறீங்கன்னு நாங்க பார்ப்போம் அப்படின்னு அந்த அளவுக்கு ஆர்வமா சொல்லுவாங்க. அதனால எனக்கு அதுல ஒரு எழுத்தாளராகவும் ஒரு பத்திரிகையாளராகவும் நானும் உங்களோட பெருமைப்படுத்துவது மிகவும் மகிழ்ச்சி. அதே சமயம் 2 விஷயம், அதாவது பத்திரிகை துறையில இருக்கக்கூடியவர்கள், பிரிண்டா இருக்கட்டும், விஷுவல் மீடியாவா இருக்கட்டும், நான் பாக்குறதெல்லாம் என்னன்னா ஒரு ராணுவ வீரர்கள் மாதிரிதான். மழை வெயில் எதுவும் கிடையாது. எல்லா நாளும் பைக்ல இருக்கோ, பஸ்ல இருக்கோ, எதுலனாலும் பயணப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். அங்க வெளியில தான் இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையே வெளியில தான். எப்படி எந்த சமயம் எது கூப்பிடுவாங்க தெரியாது. ஏன்னா மக்கள் தொலைக்காட்சியில நான் அதை கண்கூடாக பார்த்திருக்கின்றேன். ஒரு டீம் தான் இருப்பாங்க, இல்ல 2 டீம் தான் இருப்பாங்க. நியூஸ்க்கு ஒரு டீம் இருக்கும். அவங்க ஏர்போர்ட்டுக்கும் போகணும், சட்டமன்றத்தையும் கவர் பண்ணணும், எல்லா இடத்துலயும் அவங்க இருக்கணும். நீக்க எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியவர்கள் தான் நம்ம பத்திரிகை துறையை சேர்ந்த நண்பர்கள் அனைவரும். ஒரு கேமரா இருக்கணும். இப்ப பரவாயில்ல, முன்னாடி அந்த ட்ரைபாடு, கேமரா, இப்போ செல்போன்லேயே எல்லாமே HD வந்துருச்சு. கொஞ்சம் சுழுவாக இருக்கின்றது. ஏன்னா அதுல எடிட் பண்ணி கொண்டு எல்லாம் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லை, இன்று நம்முடைய அன்பு சகோதரர் சுபாஷ் அவர்கள் சொன்னது போல பத்திரிகையாளர்னா வெறும் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் மட்டும் கிடையாது, எழுத்தாளர்கள் மட்டும் கிடையாது. அது இருக்கக்கூடிய வடிவமைப்பாளர்கள், அந்த டிசைன் பண்றவங்க, பிரிண்ட் பண்றவங்க, அதற்கான
கூட இருக்கக்கூடிய அத்தனை துணை நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கும் பத்திரிகையாளர்கள் தான் அப்படின்ற ஒரு ப்ராடர் பர்வியூ சொன்னாரு. நீங்க இந்த நல வாரியம் பற்றி சொன்னீர்கள். அது மிக முக்கியமான ஒரு விஷயம். நிறைய நல வாரியங்கள் அமைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல. அதுல ஒண்ணு கூட வந்து வேலை ஒழுங்கா இருக்காது. நான் நிறைய பார்த்துட்டேன். நான் வந்து அண்டை மாநிலங்கள் இருக்கிற நல வாரியங்களை நாங்க அப்சர்வ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, நல வாரியங்கள் அமைக்கப்படுவதே அந்த பர்டிகுலரா யாருக்காக அமைக்கப்படுகிறதோ அவங்களுக்கு உதவி செய்யதான் அமைக்கப்படுது. இங்க தமிழ்நாட்டுல இப்ப கடந்த ஆட்சியில அமைக்கப்பட்ட நலவாரியங்கள் பலவற்றில் உதவி செய்வதற்காக இல்ல. நீங்க என்ன வச்சிருக்கீங்களா, நீங்க ஆபீஸ் வச்சிருக்கீங்களோ இல்ல ஒரு காலேஜ் வச்சிருக்கீங்கன்னா அந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய வருமானத்துல 8% நலவாரியத்தை கட்டுங்கன்றாங்க. நலவாரியம் என்றால் நலிந்து கொண்டிருக்கும் ஒரு சில விஷயத்துக்கு உதவி செய்வதுதான் நலவாரியம். அதுக்காக நலவாரியம் அமைக்கப்படவில்லை. அந்த அவங்க என்ன வச்சிருக்காங்களோ அந்த நலவாரியத்துக்கு கீழ் வரக்கூடிய அத்தனை சொத்துக்கள் இருக்கக்கூடிய அதுவே நலிந்து கொண்டிருக்கிறது. அதுல என்ன வரக்கூடிய அதுல இருக்கக்கூடிய லாபத்துல 8% கட்டுங்க, இல்ல வருமானத்துல 8%, லாபம் கூட இல்ல வருமானத்துல 8% கட்டுங்க. அவங்களுடைய ஃபண்டா வந்து அது கொடுக்கணும். அரசாங்கம் ஒரு நலவாரியம் அமைத்தால் அதற்குன்னு ஒரு ஃபண்ட் இருக்கும். அந்த ஃபண்டை வந்து அதுல இருக்க நலிந்து வரக்கூடிய அத்தனை அது எதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நலிந்து வரக்கூடியவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான், உதவி செய்வதற்கு தான் நலவாரியம் அமைக்கப்படுது. ஆனா தமிழ்நாட்டில் கடந்த ஆட்சியில் அமைக்கப்பட்ட நலவாரியங்கள் எல்லாமே அவங்க எதற்காக அமைக்கப்படுறாங்களோ அதுல இருக்கக்கூடிய பணத்தை நலவாரியத்துக்கு கட்டுங்கன்றதான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் நலவாரியத்தோட நிலைமை. இப்படிதான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் உங்களுடைய கஷ்டங்களை பற்றி இல்லாம எல்லா கோரிக்கைகளும் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அதுல வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணோம்னா அது வந்து அந்த ஆக்ட் சேஞ்ச் பண்ணணும். ஆக்ட் சேஞ்ச் பண்ணோம்னா அதுக்கு நிறைய ஆமா அது நிறைய அந்த மாதிரி இருக்கு. எம்சிஏ மாதிரிதான் அது மாதிரி இருக்கு. அட்டானமஸ் பாடியா அது அட்டானமஸ் பாடினா அதுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு அமைச்சர் வரணும். இப்ப எப்படி ஜிப்மரை வந்து அட்டானமஸ் பாடியா கொண்டு வந்து அதை தரம் உயர்த்தினாங்களோ அதுக்கு அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் வந்தாதான் அது ஒரு பண்ண முடியும். இல்லைன்னா அந்த கரெக்டான அமைச்சர்கள் வந்தாதான் அதை செய்ய முடியும். அதற்கான ஒரு விஷன் இருக்கக்கூடிய ஒரு லீடர் வரணும், வந்தா செய்ய முடியும். கண்டிப்பாக இதுக்கு நம்ம எல்லா முயற்சியும் நம்ம எடுக்கலாம். அது செய்யறதுக்கு நம்மளால நிறைய செய்ய முடியும். ஏன்னா ஒரே ஒரு அறிக்கை கூட கொடுக்கலாம், நிறைய பேருக்கு அது இதுவா இருக்க முடியும். அதே சமயம் என்னுடைய இதுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப வருஷமா பசுமை தாயகம் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கேன். ஆனா ஒரு நிகழ்ச்சியும் எனக்கு ஆதரவு கொடுத்து பத்திரிகை நண்பர்கள் போடுவாங்க. எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கும். சில சமயம் சொல்லுவாங்க, என்னை அவ்வளவு நிகழ்ச்சி பண்ணவங்க ஒண்ணுமே போட்டோ வரலையே அப்படின்ட்டு என்று என்னுடைய கணவர் மருத்துவர் அன்புமணி சொல்லுவார். ஆனா நான் ஒரு சின்ன நிகழ்ச்சி பண்ணாலும் என்னுடைய அது புகைப்படம் போட்டு அது ஒரு சின்ன கலர்லயோ இல்ல பிளாக் அண்ட் ஒயிட்லயோ போட்டு கீழே 2 வரி போட்டு மரக்கன்றுகள் நட்டாருன்னு வரும். அதெல்லாம் எனக்கு பத்திரிகை சகோதரிகளுடைய அன்பு மாத்திரம் அப்ப அது தொடர்ந்து எனக்கு இருப்பது எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகின்றேன். எனக்கு மிக்க நன்றி. இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் நான் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இந்த சோசியல் மீடியா, அது மீடியான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. ஏன்னா ஏன் அப்படி ஒரு வார்த்தை வந்து விட்டது என்றால் தெரியுங்களா, சில சமயம் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நம்ம சொல்றோம், எல்லாம் பிரிண்ட் விஷுவல் மீடியால சில விஷயங்கள் வருவதே இல்லை. எவ்வளவு நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறாங்க. அது யார் வேணாலும் செய்திருக்கலாம். அரசியல்வாதிகளாக இருக்கலாம், இல்ல ஒரு சமுதாய சேவர்களாக இருக்கலாம். திட்டமிட்டு சிலதெல்லாம் மறைக்கப்படுகிறது. அப்ப வேற வழியில அந்த சமயம் அதை இந்த சமூக வலைத்தளம் என்று சொல்லக்கூடிய ஒரு சில இடத்துலதான் அது பகிரப்படுகிறது. ஆனா அதுல எது நல்லது எது கெட்டதுன்னு ஒரு அண்டப்பட்சி மாதிரி நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டிய நிலைமையில தான் இருக்கும். பாதி அதுல வந்து பொய் தகவல்கள், மிச்ச பாதி தான் உண்மை தகவல். அது உண்மை தகவலா பொய் தகவலான்னு பிரித்து பார்க்கிற அளவுக்கு நம்மளுடைய பகுத்தறிவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தாதான் எதையுமே நாம் நம்ப முடியக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு என்வாயன்மெண்ட்ல தான் நம்ம இருக்கிறோம். அதனாலதான் வந்து இப்ப வேற வழி இல்லாம சில சமயம் வந்து இதுல வர்றது உண்மையா, பத்திரிகையில வந்தது உண்மையா, தொலைக்காட்சியில வந்தது உண்மையா, இல்ல சமூக வலைதளங்கள்ல வந்தது உண்மையா போன்று அத்தனையும் நம்ம வந்து ஒரு தரம் தூக்கி சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்துல இருக்கிறோம். அதனால நாம தான் நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கணும் போல. அப்படிதான் இருக்கு. நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே நேற்று என்ன நடந்ததுன்றது வரைக்கும் நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஆனா பொதுமக்களுக்கு எதுவுமே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இப்ப பரவாயில்ல, எல்லாருமே வந்து என்ன நடக்குதுன்னு தெரிந்து கொள்ளவும் அரசியல் தெரிந்து கொள்ளவும் ஆர்வமாக இருக்கிறார்கள் இளைஞர்கள். அதனால அது ஒரு எலக்டோரல் ப்ராசஸை தவிர அரசியல் என்பது அதை விட அதிகமான ஒரு விஷயம் என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறார்கள்.
ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, மக்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பாலம் இந்த ஊடகத்துறை தான். அதனால உங்களுடைய பொறுப்பும் கடமையும் ரொம்ப மிகப்பெரியது. உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்க உங்களுடைய கோரிக்கைகள் அவ்வளவு பெரிய விஷயம். வெயிலையும் இருக்கிறீங்க, அறிவையும் வளர்த்து கொள்ள வேண்டும், உடல் உழைப்பு, கடின உழைப்பு, இது எல்லாமும் பத்திரிகை துறையில் தேவைப்படுகிறது. இது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஒரு மன உறுதியோடும் உடல் திடத்தோடும் மன ஆரோக்கியத்தோடும் பத்திரிகை துறை மன வலிமையோடும் எல்லோரும் நீங்க நன்றாக இருக்க வேண்டும். உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் அதை செய்வதற்கு நாங்க எல்லாம் என்ன முயற்சி எடுக்கணும் கண்டிப்பாக அதை செய்வோம். உங்களை எல்லாம் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த கூட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, தர்மபுரி மாவட்ட கூட்டம் தான் முதல் தாய் கூட்டமாக இருந்திருக்கிறது. இது இன்னும் மேலும் வளர்க்கிறதே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.